ओम श्री कृष्णाय परमात्मने नमः। इष्टान् भोगान् हि वो देवाः दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तानप्रदायैभ्यः यो भुङ्क्तेस्तेन एव सः। भगवान श्री कृष्णர் ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை சென்ற ஸ்லோகத்தில் செய்தார். என்ன அப்படின்னா, முறையான வாழ்க்கையின் மூலம் நீங்கள் தேவர்களை போற்றுங்கள், தேவர்கள் உங்களை பார்த்து கொள்வார்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்குவார்கள், பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் இது போன்று உதவி கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதாவது இயற்கைக்கும் மனிதனுக்குமான சம்பந்தம். இந்த மனித உடலில் வாழ்கின்ற உயிருக்குத்தானே கீதை முதலான நூல்கள் உபதேசிக்கப்படுகின்றன. இப்போ மிருகங்கள்லாம் பார்த்தா அதற்களுக்கெல்லாம் உபதேசம் தேவையில்லை. ஏன் அப்படின்னா, கடவுள் ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காரு. அது நல்லதும் பண்ணாது, கெடுதலும் பண்ணாது. அதனுடைய வயிற்று பசிக்கு ஏதோ ஒன்று சாப்பிடும், அவ்வளவுதானே தவிர மனிதன் தான் சிந்தித்து செயலாற்றக்கூடியவன். மனிதனால என்னன்னா, இயற்கையை நன்றாக பாதுகாக்கவும் முடியும், சுயநலத்தினால் அதை பாழ்படுத்தக்கூடியவனாகவும் மனிதன் இருக்கிறான். அதனாலதான் அவனுக்கு உபதேசம் தேவைப்படுகிறது. மனிதனுக்குத்தான் தேர்ந்தெடுக்கின்ற ஆற்றல், இந்த சாய்ஸ், சிந்திக்கின்ற ஆற்றல் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த உபதேசத்தை பகவான் இங்கு செய்கிறார். இப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்ப நம்ம தேவர்களுக்கு வழிபாடெல்லாம் செய்யறோம். யஜ்யம்னு பார்த்தோம் இல்லையா? தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம், மனுஷ யஜ்யம், பூத யஜ்யம், அப்புறம் பிரம்ம யஜ்யம் அல்லது ரிஷி யஜ்யம். இந்த யஜ்யம், இந்த முறையான வாழ்க்கை, நம்ம சுற்றுச்சூழல்னு சொல்லலாம், நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்கள், செடி கொடிகள், ஹோலிஸ்டிக்கா எல்லோரையும் நாம எவ்வளவு பொறுப்புணர்வுடன் கவனித்துக் கொள்ள வேண்டும், நம்ம எவ்வளவு சமூக பொறுப்புணர்வோடு விளங்க வேண்டும். வீட்டுல மட்டும் இல்ல, இந்த இயற்கையை பாழ்படுத்தாம இருக்கிற விஷயத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப பேலன்ஸ்டா நமக்கு ஒரு பார்வை இருக்கணும். சிந்தனை மட்டும் அப்படி இருந்தா போதாது, செயலும் அப்படி இருக்க வேண்டும். மினிமமா தான் நான் சமூகத்திடமிருந்து நான் பெறுவது குறைவாகவும் வழங்குவது அதிகமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பெரியவர்கள்லாம் சொல்லுவாங்க. பி அ கான்ட்ரிபியூட்டர், டோன்ட் ஜஸ்ட் பி அ கன்சியூமர். இப்ப இங்க என்னன்னா, இயற்கை நமக்கு அவ்வளவு வளங்களை வாரி கொடுத்திருக்கிறது. நீர் வளம் இருக்கு, நிலவளம் இருக்கு, ஈவன் மூச்சு விடுறது நமக்கு, செடி கொடிகள்லாம் நமக்கு இவ்வளவு ஆக்சிஜனை தருகின்றன. இப்ப ஒன்னொன்னையும் நம்ம யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் யார் கொடுக்குறாங்க? செடி கொடிகள் தானாக கொடுக்கின்றனவா? இல்ல, அதற்கு பின்னால் தேவர்களின் ஆற்றல் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த தேவர்கள் தான் இயற்கை வடிவில் இருந்து கொண்டு நமக்கு இந்த மழையும் வெயிலையும் சரியான பருவ மாற்றங்கள் எல்லாவற்றையும் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம அவர்களை முறையான வாழ்க்கையின் மூலம் வழிபட வேண்டும். நமக்கென்று என்ன கடமைகள் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் முறையா நம்ம செய்யணும். நம்ம கோவில்கள்ல நடக்கின்ற திருவிழாக்களா இருக்கலாம், வீட்டுல நடக்கின்ற பூஜைகளா இருக்கலாம், என்னென்ன கடவுள் சம்பந்தமாக செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் முறையா செய்யணும். யஜ்ய பாவிதாகா தேவாகா, நம்முடைய யஜ்யத்தினால் போற்றப்பட்ட வழிபடப்பட்ட அந்த தேவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இஷ்டான் போகான் ஹி தாஸ்யந்தே. இஷ்டான் போகான்னா நாம் விரும்பியவற்றையெல்லாம், நமக்கு என்னென்ன வாழ்க்கையில வேணும் நம்ம நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் தாஸ்யந்தே வகா தாஸ்யந்தே, உங்களுக்கு கொடுக்கிறார்கள், நமக்கெல்லாம் கொடுக்கிறாங்க. நம்ம இயற்கையிடமிருந்து இடையறாமல் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா கொடுக்குறாங்க ஹி. ஆனா தைஹி தத்தான், அவர்களால் கொடுக்கப்பட்டவற்றை ஏபியக அப்பிரதாய, இப்ப நம்ம பெற்றுக்கொண்டோம். அப்ப என்ன செய்யணும்னா அடுத்தது நம்ம வழங்கணும். இது ஒரு சைக்கிள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு சுழற்சி. நம்முடைய முறையான வாழ்க்கை, அதன் மூலம் இயற்கை நமக்கு வழங்குகின்ற கொடை, மறுபடியும் அந்த கொடையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் முறையான வாழ்க்கை, அதன் மூலம் இயற்கை நமக்கு வழங்குகின்ற கொடை. இந்த சைக்கிள், இந்த சுழற்சியை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அங்கிருந்து வாங்கிட்டே இருக்கிறது, ஆனா நம்ம ஒழுங்கா இயற்கைக்கு இடையூறான செயல்களை செய்யறோம், மரங்கள்லாம் வெட்டுறோம், இயற்கையை பாழ்படுத்துறோம், எங்க பார்த்தாலும் நீர்நிலைகள்லாம் சுத்தமா வச்சுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, நீர் போகின்ற பாதையெல்லாம் தடுத்து எங்க பார்த்தாலும் கான்கிரீட்டையும் அதையும் இதையும் போட்டு தண்ணீர் போகிறதுக்கு வழியே இல்லாம பண்ணி வச்சிருக்கோம். அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயற்கை சீற்றம்னு சொல்லக்கூடாது. இயற்கை சீரத்தான் செய்யும். இயற்கைக்கு நம்ம மீது கோபம்லாம் இல்லை, ஆனா நம்ம என்ன செய்யறோமோ அதை தான் நமக்கு திருப்பி தரும் இல்லையா? அதனால இங்க என்ன சொல்கிறார் பகவான்னா, தைஹி தத்தான், அவர்களால் கொடுக்கப்பட்டவற்றை யக அப்பிரதாய, யார் ஒருவன் அவர்களுக்கு கொடுக்காமல், ஏபியகனா அவர்களுக்கு தேவர்களுக்கு கொடுக்காமல், யக புங்தே, எவன் ஒருவன் தானே சுயநலமாக எல்லாவற்றையும் அனுபவிக்கிறானோ, சஹஸ்தேன ஏவ, அவன் திருடனேதான். நியாயம் தானே?
விடாம எல்லார்ட்டையும் வாங்கிட்டே இருக்கும். இப்ப அம்மா அப்பாவே நமக்கு எல்லாம் செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் நம்மள படிக்க வைக்கிறாங்க, வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அப்புறம் டாடா காமிச்சிட்டு அப்படியே போயிடுறதா? நமக்கு ஒரு பொறுப்பு இல்லையா? அம்மா அப்பாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்பது நமக்கு கடமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அது வந்து மியூச்சுவலா இருந்தா தானே. அவர்கள் எதிர்பார்க்கறாங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் வேற விஷயம். நமக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? எப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அதே போன்று இயற்கை தாயிடமும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. அததான் இந்த முறையான வாழ்க்கை யஜ்ஞம். நம்ம பெருசா ஒண்ணும் பண்ணிட வேண்டாம். நம்ம குடும்பத்துல நம்ம பெரியவங்க என்னென்ன நமக்கு வந்து சடங்குகள்லாம் செய்யணும்னு வச்சிருக்காங்களோ அந்த பூஜைகள், அந்த வழிபாடுகள் அதெல்லாம் விடாம செய்யறது. கோவில்கள்ல நடக்க வேண்டிய வழிபாடுகளுக்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருக்கிறது. நம்மால இயன்ற சேவைகள்லாம் அங்க போய் செய்யறது, கைங்கரியங்கள்ல பங்கு பெறுதல். இப்படி நம்ம வந்து வீட்டிலும் சரி சமூகத்திலும் சரி நம்முடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டே வரதுக்கு தான் யஜ்ஞம்னு பேரு. முறையான வாழ்க்கை. யஜ்ஞம் இஸ் ஈக்குவல் டு முறையான வாழ்க்கை. இயற்கையை பாழ்படுத்தாத வாழ்க்கை, தர்மத்தை கடைபிடிக்கின்ற வாழ்க்கை. இந்த தனி மனித ஒழுக்கம் என்றது ரொம்ப முக்கியம். நான் வந்து பூஜை எல்லாம் பண்ணுவேன், ஆனா வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒழுக்கம் கிடையாது, நான் தாறுமாறாக வாழ்வேன், எனக்கு கண்ட பழக்கங்கள் இருக்கு, அது மட்டும் இல்ல நான் வந்து லஞ்சம் வாங்குவேன், அதை பண்ணுவேன்னா அது வந்து முறையான வாழ்க்கையில் சேராது. ரிக்வேதத்துல ஒரு மந்திரம் சொல்கிறது, இறைவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, இறைவன் வந்து தன்னை வழிபடக்கூடியவன் ஆனால் தர்மத்தை கடைபிடிக்கவில்லைன்னு சொன்னா அவனை கண்டிப்பா தண்டிப்பாராம். ரொம்ப ஆச்சரியம் அது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கடவுளுக்கு வேண்டப்பட்டவன் யாரும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலான். கிளீனா சொல்றாரு திருவள்ளுவர். யார் ஒருத்தன் வந்து கடவுளெல்லாம் வழிபடுறதுல ஆனா கடமையெல்லாம் சரியா செய்யறான், அதாவது அவனுக்கு வந்து கடவுள் வழிபடலைன்னா என்ன, அவனுடைய கடமைகள்ல ரொம்ப கரெக்டா இருக்கான், கடமை மூலம் கடவுளை வழிபடுறான் அப்படின்னா அவனுக்கு அனுகூலமாக கடவுள் எல்லாவற்றையும் செய்வார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆக ரொம்ப முக்கியம் வந்து நம்முடைய கடமைகளிலிருந்து தவறாமல் இருத்தல். ஈவன் நம்முடைய பூஜைகள் வழிபாடுகள் கூட நம்முடைய பாரத பண்பாடு பற்றி நம்ம கடமைக்குள்ளே வந்துரும். அதனால இந்த சடங்குகள், கடமைகள், பண்புகள், பாவனைகள், இப்படி அறம் அல்லது தர்மத்திற்கு பல கோணங்கள் இருக்கின்றன. நம்மளால எவ்வளவு முடியுமோ, இதற்காக குற்ற உணர்ச்சி எல்லாம் வளர்த்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஐயோ அது பண்ண முடியல, நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ யதாசக்தி எவ்வளவு பண்ண முடியுமோ அதை சிறப்பாக நாம் செய்ய வேண்டும். அறத்தான் வருவதே இன்பம்னு சொன்ன திருவள்ளுவர் ஒல்லும் வகையான்னு சொல்லிக்க. ஒல்லும் வகையான இயன்ற வகையெல்லாம் மனசால நல்ல எண்ணங்களை நினைக்கலாம். என்கிட்ட பணமே இல்லை கொடுக்கணும், மனசால எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறது, வாக்குனால நல்ல விஷயங்களை பேசுறது, உடம்பால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போய் சேவை பண்றது, பணத்தினால செய்யறது, நேரத்தினால செய்யறது, இப்படி பல விதங்கள்ல நம்மளால வந்து மற்றவர்களுக்கு உதவ முடியும். அதெல்லாம் தானே அறம், அதெல்லாம் தானே முறையான வாழ்க்கை. இந்த சமூகத்துல எப்படி வாழணும்னா ஒருவருக்கொருவர் நாமளும் மனிதர்களுக்கு மனிதர்கள் உதவி கொண்டு வாழ வேண்டும். சுற்றி இருக்கின்ற இயற்கையில இருக்கக்கூடிய செடி கொடிகள், அது மட்டும் இல்ல மிருகங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அந்த ஈகோ சிஸ்டமை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணுங்கிற விஷயம் அவ்வளவு அழகாக பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு அவேர்னஸ் நம்மளை சுத்தி இருக்கிற வந்து மற்ற உயிரினங்களை வந்து நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆக பகவான் இவ்வளவு அழகாக வந்து யார் ஒருவன் இயற்கையிடமிருந்து அல்லது இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதை திருப்பி வழங்காமல் இருக்கிறானோ அவன் திருடன் அப்படின்னு சொல்றார். நாம் அந்த திருடர்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் ரொம்ப முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.